ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதியில் ஒரு வருஷத்துக்கு 480 திருவிழா நடக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா பிரம்மோற்சவம் தான் அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, காலை மாலை இருவேளையிலும் சன்னதி தெருவில் சுவாமியை உலா வந்து கொண்டு வருவாங்க. இது சாதாரணமாக நடக்காது. கலை நிகழ்ச்சியோடு இந்த பிரம்மோற்சவம் நடக்கும். பிரம்மோற்சவம் நடக்கும்போது கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால அங்கே வெளிநாட்டு மக்கள்லாம் வந்து அதை பார்ப்பாங்க. வெளிநாட்டு மக்கள் மட்டும் இல்லை, பல மாநிலத்திலிருந்து மக்களும் வந்து இதை கண்டிப்பாக இந்த பிரம்மோற்சவத்தை பார்ப்பாங்க. இது ரொம்ப விசேஷமான ஒரு இதுக்கான தேதியை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது அக்டோபர் 4 ஆரம்பிக்கிற இந்த பிரம்மோற்சவம் 12 அக்டோபர் முடியுது. அதாவது 4/10/2024 கொடியேற்றத்தை ஆரம்பித்து 12/10 கொடி இறக்கம் அப்படின்னு நடக்கும். இது பார்த்திங்கன்னா, இந்த விழாவை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் வந்து பல மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து பார்த்துட்ருப்பாங்க. கூட்டம் வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 8ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா மோகினி அவதாரம். அது மட்டும் இல்லை, கருட வாகனமும் 8ஆம் தேதி நடக்குது. மோகினி அவதாரம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, மலையப்ப சுவாமி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்து அந்த மலையப்ப சாமியை கொண்டு வருவாங்க. இது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சாமி வந்து கொடுக்குற அந்த மாலை வந்து 2 நாள் முன்னாடி தான் நம்மளுக்கு இங்கே திருப்பதிக்கு வரும், அந்த மலையப்ப சாமிக்கு கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து மூலவர் தரிசனம் வந்து அங்கே நடக்கும். மூலவர் தரிசனம் வந்து ரொம்ப விசேஷமானது. மூலவர் தரிசனம் பார்க்குறதுக்கு எக்கச்சக்க பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லை, கருட வாகனம் அன்றைக்கி 8ஆம் தேதி நடக்கிறதுனால, அதுவும் மோகினி அவதாரம் ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறதுனால அன்றைக்கி செம்ம கூட்டம் இருக்கும். 4ஆம் தேதி ஆரம்பிக்கிற இந்த பிரம்மோற்சவம் பார்த்திங்கன்னா, அக்டோபர் 4 அன்னைக்கு காலையில் 5:45க்கு கொடியேற்றுவாங்க. 9 மணிக்கு இரவு பெரிய சேஷ வாகனத்தில் சுவாமி உலா வரும். அதே மாதிரி 5ஆம் தேதி சின்ன சேஷ வாகனத்தில் சுவாமி உலா, இரவு 7 மணிக்கு ஹம்ச வாகனம். 6ஆம் தேதி காலை 8 மணிக்கு சிம்ம வாகனம், இரவு 7 மணிக்கு முத்துப்பந்தல் வாகனம். 7ஆம் தேதி காலை 8 மணிக்கு கற்பக விருட்சக வாகனம், இரவு 7 மணிக்கு சர்வபூபால வாகனம். 8ஆம் தேதி காலை 8 மணிக்கு மோகினி அவதாரம். அதே மாதிரி இரவு 6:30க்கு கருட வாகனம். இந்த மோகினி அவதாரமும் கருட வாகனமும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கு வந்து அதிகமான கூட்டம் வந்து அன்றைக்கி வரும், 8/10/2024. அதே மாதிரி 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஹனுமந்த வாகனம், தங்க ரதம், யானை வாகனம். 10ஆம் தேதி சூரிய பிரபை வாகனம், சந்திர பிரபை வாகனம். 11ஆம் தேதி தேரோட்டம், குதிரை வாகனம். 12ஆம் தேதி தான் முடியுது கொடியேற்கத்தோட சக்கர ஸ்நாதம். இதோட கொடியேற்கத்தோட 12ஆம் தேதி முடியுது. இது மட்டும் இல்லை, இந்த 9 நாள் பார்த்திங்கன்னா இந்த பிரம்மோற்சவம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதே மட்டும் இல்லை, அங்கே கூட்டங்கள் வந்து அதிகமாக வரும் திருப்பதியில். நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த திருவிழாவை பிரம்மோற்சவத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். இதுதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.